ஒரு காலத்துல 18 பட்டது கிராமத்துல ஒரு விசித்திரமான சட்டம் இருந்துச்சு. யாரும் பிரியாணி சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. வெளியூர்ல சாப்பிட்டுட்டு வந்தவங்க கூட இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருந்தது ஒரு சாதாரண சமையல் தவறு இல்ல, ஒரு பெரிய சதி. அந்த சதி எப்படி ஒரு பிரபலமான சமையல் மாஸ்டரின் வாழ்க்கையை புரட்டி போட்டது, அதுதான் உலகத்தின் கடைசி பிரியாணி. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 18 பட்டியும் 20 கிராமமும் சேர்ந்த ஒரு பெரிய ஜமீன். அந்த ஜமீனுக்கு தலைவனாக இருந்தான் பூபதி ஜமீன்தார். அவன் சொன்ன வார்த்தைதான் சட்டம். அவன் போட்ட உத்தரவை மீற யாருக்கும் தைரியம் இல்லை. அந்த ஜமீனில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் ராமையா. ராமையா பெரிய பணக்காரன் இல்லை, ஆனா அவன் கையில ஒரு அபூர்வமான திறமை இருந்தது. அவன் சமைக்கிற உணவின் மனம் தெருவை கடந்து அடுத்த ஊருக்கே போய்ச் சேரும்னு மக்கள் பேசுவாங்க. திருமணம், காதுகுத்து, திருவிழா, கோவில் கொடை, எந்த விசேஷம் நடந்தாலும் ராமையாவையே கூப்பிடுங்க தான் எல்லாரோட முதல் வார்த்தை. ஏனுங்க, இன்னைக்கும் 3 ஊர்ல இருந்து உங்களை தேடி வந்திருக்காங்களுங்க. அது ஆண்டவன் கொடுத்த கைப்பக்குவமுங்க ரங்கம்மா. நாம மனசார சமைச்சா சாப்பிடுறவங்க சந்தோஷப்படுவாங்களுங்க. ராமையா ஒருபோதும் சமைப்பதை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கவில்லை. அவன் மனசுல சாப்பாடு என்பது பசியை மட்டும் போக்குறது இல்ல, மனசையும் நிறைக்கணும் என்ற எண்ணம்தான் இருந்தது. அதனால்தான் அவன் சமைத்த உணவை ஒருமுறை சாப்பிட்டவர்கள் மறுபடியும் அவனையே தேடி வருவார்கள். அந்த நாட்களில் ராமையா சமைத்த பிரியாணிக்கு தனி பெயர் இருந்தது. அது சாதாரண பிரியாணி இல்லை. அவனோட தாத்தா சொல்லிக் கொடுத்த ரகசிய மசாலா, மெதுவான நெருப்பில் வெந்த அரிசி. ஏய் ராமையா, உன் பிரியாணி சாப்பிட்டா இன்னும் 2 நாளைக்கு அந்த மனம் வாயிலேயே இருக்கும்டா. ராமையா சிரித்தபடி, அது என் கையால இல்லடா, நல்ல பொருளும் நல்ல மனசும் தான் காரணம். இப்படி நாட்கள் நகர்ந்தன. ராமையாவின் புகழ் ஒரு கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமம், அதையும் தாண்டி 18 பட்டி முழுக்க பரவ ஆரம்பித்தது. அந்த செய்தி இறுதியாக பூபதி ஜமீன்தாரின் காதிலும் விழுந்தது. என்னடா, நம்ம ஜமீன்ல இப்படி ஒரு சமையல்காரன் இருக்கானா? இந்த வருஷம் அரண்மனை திருவிழா விருந்தை அவன்தான் சமைக்கணும். ஜமீன்தாரின் உத்தரவு வந்த மறுநாளே அரண்மனை வீரர்கள் ராமையாவின் வீட்டின் வாசலில் நின்றார்கள். ராமையா, ஜமீன்தார் உங்களை அரண்மனைக்கு வரச் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டதும் ரங்கம்மா முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது. ஏனுங்க, இது பெரிய அதிர்ஷ்டமுங்க, உங்க திறமைக்கு கிடைச்ச மரியாதை. மரியாதை பெரியதில்ல ரங்கம்மா, நம்பிக்கைதான் பெரியது. அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும். ராமையா எளிமையாக தன் சமையல் பொருட்களை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி நடந்தான். அவனுக்கு தெரியாது, அந்த அரண்மனைக்குள் அவனை பார்த்து பொறாமையோடு காத்திருந்தவன் ஒருவன் இருந்தான். அவன் அரண்மனையின் தலைமை சமையல்காரன் ரங்கையா. பல வருடங்களாக அரண்மனை விருந்துகளையெல்லாம் அவன்தான் சமைத்து வந்தான். ஜமீன்தார் பாராட்டு, அரண்மனை மரியாதை எல்லாமே அவனுக்குத்தான் கிடைத்து வந்தது. ஆனால் ராமையாவின் பெயர் 18 பட்டி முழுக்க பரவிய பிறகு ரங்கையாவின் மனசுக்குள்ள ஒரு பயம் உருவானது. இவன் அரண்மனைக்குள்ள வந்துட்டான்னா நாளைக்கு நம்ம மரியாதை போயிடுமோ என்ற பயம். அந்த பயம்தான் மெதுவாக பொறாமையா மாறியது. எவ்வளவு நாளா இந்த அரண்மனை சமையலறைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் வந்து எல்லா புகழையும் எடுத்துட்டு போகணுமா? அடுத்த நாள் அரண்மனையில் பெரிய திருவிழா. 18 பட்டி தலைவர்களும் பல கிராமத்து பெரியவர்களும் ஜமீன்தாரின் உறவினர்களும் அனைவரும் வரப்போகிறார்கள். அந்த விருந்தின் முக்கிய உணவு ராமையாவின் பிரியாணி. நல்ல தரமான அரிசி கொண்டு வாங்கப்பா, மசாலாவும் புதியதா இருக்கணும். ஜமீன்தார் நம்பிக்கை வச்சிருக்காரு. அரண்மனை சமையலறை முழுக்க வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு பக்கம் வெங்காயம் நறுக்கப்பட்டது, ஒரு பக்கம் மசாலா அரைக்கப்பட்டது, மற்றொரு பக்கம் பெரிய அண்டாக்களில் நெய் சூடாக்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான் ரங்கையா தன்னோட 2 உதவியாளர்களை கூப்பிட்டான். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ராமையாவுக்கு தெரியக்கூடாது. என்ன ஐயா, அவன் தயாரிச்ச மசாலா பாத்திரத்துல இந்த கசப்பு பொடியை கலந்து விடுங்க. அது கலந்தா பிரியாணி கெட்டு போயிடுமே ஐயா, அதுதான் எனக்கு வேணும். அவர்கள் பயந்தபடியே ரங்கையா சொன்னதை செய்தார்கள். அந்த சதி
ராமையாவுக்கு தெரியவே இல்லை. அவன் முழு மனதோட சமையலில் மூழ்கியிருந்தான். இந்த விருந்து முடிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். மாலை நேரம். பிரியாணி தயாரானது. அதன் மனம் அரண்மனை முழுக்க பரவியது. மணத்தை முகர்ந்தவர்கள் ஆஹா என்று பாராட்டினார்கள். ஆனால் அந்த மணத்துக்குள் மறைந்திருந்தது ஒரு சதி. சிறிது நேரத்தில் பூபதி ஜமீன்தார் உணவு மேசையில் அமர்ந்தார். அவருக்கு முதலில் ராமையாவின் பிரியாணி பரிமாறப்பட்டது. அனைவரும் ஆவலோடு பார்த்தார்கள். ஜமீன்தார் ஒரு கைப்பிடி பிரியாணியை எடுத்து வாயில் வைத்தார். 1 நொடிக்கு, 2 நொடிக்கு, 3 நொடிக்கு அவருடைய முகம் மாற ஆரம்பித்தது. இது என்னடா? அரண்மனை முழுக்க அமைதி. பூபதி கோபமாக, இதுதான் நீங்க சொன்ன புகழ்பெற்ற பிரியாணியா? ராமையா அதிர்ச்சியோடு நின்றான். நான் நல்லபடியா தான் சமைச்சேன். அந்த நேரத்தில் ரங்கையா போலியான சோகத்தோட முன்னே வந்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவன் சாதாரண ஊர் சமையல்காரன், அரண்மனை விருந்துக்கு தகுதி இல்லைன்னு. ராமையா அதிர்ச்சியோடு ரங்கையாவை பார்த்தான். அவன் கண்களில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் தெரிந்தது. ஆனால் அதற்கான ஆதாரம் அவனிடம் இல்லை. ராமையா, இன்னைக்கு நீ என்னை மட்டும் அவமானப்படுத்தல, இந்த அரண்மனையையும் அவமானப்படுத்திட்ட. அந்த வார்த்தைகளை கேட்ட ராமையாவின் மனசு உடைந்தது. அவன் எவ்வளவு விளக்கம் சொல்ல முயற்சித்தாலும் யாரும் கேட்க தயாராக இல்லை. ஐயா, ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஆனால் பூபதியின் கோபம் ஏற்கனவே எல்லையை தாண்டியிருந்தது. அவர் திடீரென எழுந்து நின்றார். அரண்மனை காவலர்களை பார்த்தார். அனைவரும் பயத்தோடு அமைதியாக நின்றார்கள். அப்போது பூபதி ஜமீன்தார் 18 பட்டியின் வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு உத்தரவை வெளியிடப் போகிறார். கேளுங்க, இந்த நிமிஷத்துல இருந்து 18 பட்டி 20 கிராம எல்லைக்குள்ள யாரும் பிரியாணி சமைக்க கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. வெளியூர்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தவங்க கூட இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. இந்த உத்தரவை மீறவங்களுக்கு கடுமையான தண்டனை. அந்த ஒரு உத்தரவு 18 பட்டி மக்களின் வாழ்க்கையையே மாற்றியது. மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஒரு உணவுக்காக இவ்வளவு பெரிய தடை வரும்னு யாருமே நினைக்கல. இவனை அரண்மனைக்கு வெளியே அனுப்புங்க. காவலர்கள் ராமையாவை வெளியே அழைத்துச் சென்றார்கள். அவன் தலை குனிஞ்சு நடந்தான். ஆனா அவன் கண்களில் கண்ணீர் இல்ல. ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. என் சமையலை யார் கெடுத்தாங்க? வீட்டுக்கு வந்ததும் ரங்கம்மா ஓடி வந்து கதவை திறந்தாள். ஏனுங்க, என்னாச்சுங்க? ஏன் இப்படி சோர்வா இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு ரங்கம்மா. அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார். ரங்கம்மா ஒரு நிமிஷம் பேசவே முடியல. நான் உங்களை நம்புறேனுங்க, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த இரவு ராமையாவுக்கு தூக்கமே வரல. அவன் தன்னோட தாத்தா சொல்லிக் கொடுத்த வார்த்தைய நினைச்சான். சமையல் கெட்டு போகலாம், ஆனா சமையல்காரனோட மனசு கெடக்கூடாது. அந்த வார்த்தை தான் அவனுக்கு தைரியம் கொடுத்தது. மறுநாள் அதிகாலையில ராமையா தன்னோட பழைய குறிப்பு புத்தகத்தை எடுத்தான். அது அவனோட தாத்தா எழுதி வைத்த பிரியாணியின் ரகசிய குறிப்புகள். இந்த புத்தகம் தவறான கையில போக கூடாது. அவன் அந்த புத்தகத்தை ஒரு துணியில சுற்றி ஊருக்கு வெளியே இருந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே யாருக்கும் தெரியாம புதைச்சு வைத்தான். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஒன்றன் பின்னொன்றாக ஓடின. பிரியாணி என்ற வார்த்தையே 18 பட்டியில் மறைந்து போனது. புதிய தலைமுறைக்கு பிரியாணி என்றால் என்னன்னே தெரியாத நிலை. 20 வருடங்கள் கழிந்தன. பூபதி ஜமீன்தாருக்கு வயது ஆகிவிட்டது. இப்போது அரண்மனையில் அடிக்கடி ஓடி விளையாடியது அவருடைய பேரன் கண்ணன். தாத்தா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுப்பா. வெளியூர்ல இருந்து வந்த வியாபாரிங்க எல்லாரும் பிரியாணின்னு ஒரு சாப்பாடு பத்தி பேசுறாங்க. அது என்ன தாத்தா? அந்த ஒரு கேள்வி பல வருடங்களாக பூபதியின் மனசுக்குள்ள புதைந்து கிடந்த நினைவுகளை கிளற ஆரம்பித்தது. அவரால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அவர் அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். அவருடைய மனசுக்குள் 20 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த அரண்மனை விருந்து, ராமையாவின் முகம், அவனோட கண்ணீர், அனைத்தும் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அந்த ஒரு வார்த்தை பிரியாணி அவர் காதுக்குள்ளே திரும்ப திரும்ப ஒலிக்க ஆரம்பிச்சது. நான் அன்னைக்கு கோபத்துல எடுத்த முடிவு சரியானதா இருந்துச்சா? அந்த நேரத்துல கண்ணன் மெதுவா வந்து தாத்தாவோட கைய பிடிச்சான். தாத்தா, எல்லாரும் பேசுற அந்த பிரியாணி நம்ம ஊர்ல ஒரு காலத்துல இருந்துச்சா? அந்த கேள்வி கேட்டவுடனே பூபதி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார். அவர் கண்ணு மெதுவா ஈரமாயிடுச்சு. ஆமாப்பா, ஒரு காலத்துல
நம்ம ஊர்ல ஒரு மனிதன் இருந்தான். அவன் சமைச்ச பிரியாணி இப்போ நினைச்சாலும் மனம் வர மாதிரி இருக்கும். அந்த பெயர் மெதுவாக பூபதியின் வாயிலிருந்து வந்தது. ராமையா, அப்போ ஏன் அந்த பிரியாணி இப்ப இல்ல தாத்தா? பூபதி பதில் சொல்ல முடியல. அவர் பார்வை தரையில விழுந்தது. ஒரு தவு பண்ணிட்டேன்பா. அந்த வார்த்தை அந்த அரண்மனையில் முதல் முறையாக வந்த உண்மையான ஒப்புதல். அதே நேரத்துல கிராமத்துல ஒரு பழைய ஆலமரம் கீழே மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு மரப்பெட்டி மெதுவா அதிர ஆரம்பிச்சது. அந்த பெட்டிக்குள்ள 20 வருஷம் முன்னாடி மறைக்கப்பட்டிருந்தது ராமையாவின் ரகசிய சமையல் குறிப்பு புத்தகம். அந்த இரவு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இடி முழக்கம், காற்று சத்தம். அந்த ஆலமரத்தை சுற்றி ஒரு விசித்திரமான அமைதி உருவானது. அந்த நேரத்துல தூரத்தில் ஒரு நிழல் மெதுவா நடந்து வந்தது. அது யார் என்பதை இன்னும் யாரும் பார்க்கல. ஆனா அந்த நிழலோட கையில் இருந்தது ஒரு பழைய துணிப்பை. மெதுவாக, உலகத்தின் கடைசி பிரியாணி மீண்டும் உயிர் பெற போகுதா? ஏனுங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு இங்க ஏன் வந்தீங்க? இது என் வாழ்க்கையோட முடிவு இல்ல ரங்கம்மா. இது என் சத்தியத்தோட ஆரம்பம். அவன் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். சில நிமிஷங்களுக்கு பிறகு அந்த மரப்பெட்டி வெளியே வந்தது. அதுக்குள்ளே அவனோட தாத்தா எழுதிய பிரியாணி ரகசிய புத்தகம். ராமையா கண்ணீரோட, இவ்வளவு நாள் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? அதே நேரத்துல அரண்மனையில பூபதி ஜமீன்தார் திடீர்னு உடம்பு சரியில்லாம இருந்தார். அவரோட பேரன் கண்ணன் ஓடி வந்து சொன்னான், தாத்தா, அந்த பிரியாணி, அந்த ராமையா திரும்ப வந்துட்டாராம். அந்த வார்த்தை கேட்ட உடனே பூபதி கண்கள் திறந்தது. அவன் வந்துட்டானா? அவர் மெதுவா எழுந்தார். முதல் முறையாக அவர் மனசுல பயம் இல்ல, ஒரு கில்ட் இருந்தது. அதே சமயத்துல அரண்மனை சமையல்காரன் ரங்கையா பதட்டமாயிருந்தான். அவன் வந்தா உண்மை வெளிவரும். அந்த இரவு அரண்மனையில் பெரிய கூட்டம். 18 பட்டி மக்கள் எல்லாம் கூடினாங்க. அந்த மேடையில ராமையா நின்றான். கையில் அந்த பழைய ரெசிபி புத்தகம். இது சாப்பாட்டுக்கான புத்தகம் இல்ல, இது நம்பிக்கைக்கான புத்தகம். அவன் மெதுவா உண்மையை சொன்னான். ரங்கையா செய்த சதி, கசப்பு பொடி, அந்த நாளில் நடந்த எல்லாம். ரங்கையா அதிர்ச்சியோடு, இல்ல, நான் இல்ல. ஆனா உதவியாளர்கள் எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அரண்மனை முழுக்க அமைதி. பூபதி மெதுவா முன்னே வந்தார். நான் என் கோபத்தால ஒரு நல்ல மனிதனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். அவர் தலை குனிந்தார். இனிமேல் அந்த தடை இல்ல. 18 பட்டியில யாரும் பிரியாணிய மறக்க கூடாது. அந்த நொடியில் ராமையா மெதுவா சமையல் தொடங்கினான். அதே பழைய நெருப்பு, அதே வாசனை, அதே கைப்பக்குவம். அரண்மனை முழுக்க அந்த மனம் பரவியது. மக்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. இதுதான் உண்மையான பிரியாணியா தாத்தா? இல்லப்பா, இது சாப்பாடு இல்ல, இது ஒரு வாழ்க்கை. அந்த நாளிலிருந்து 18 பட்டியில் பிரியாணி திரும்ப வந்தது. ஆனா மக்கள் அதை ஒரு சாதாரண உணவாக பார்க்கல. அதை ஒரு நினைவாக பார்த்தாங்க. ஒரு தவறை திருத்திய கதை, ஒரு மனிதனின் உழைப்பின் கதை. அதுதான் உலகத்தின் கடைசி பிரியாணி.